கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று அக்டோபர் 3ஆம் தேதி. இந்த நாளிலே உங்களுக்கு தேவையான கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்குது, அது இன்னும் தெளிவாக கண்டுபிடிக்கவே முடியலை. தெளிவாக திட்டமும் தெளிவாக மனுஷரால் அதை சொல்ல முடியாது. அப்போது வானம் பூமியிலேருந்து எவ்வளவு உயரம், அது இன்னும் அளவிடப்பட்டு முடியலை. அதே போல் தேவனுடைய கிருபையும் அவ்வளவு உயரமாக இருக்கின்றது, அவ்வளவு அளவிடப்பட முடியாததாக இருக்கின்றது என்று அர்த்தம். அப்போ யார் மேலே தேவன் இப்படி கிருபையாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, தமக்கு பயப்படுகிறவர்கள் மேலே, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே தான் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் மோசேயிடம் எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்போ எவன் மேல் கிருபையாக இருப்பார்? அவர் மேல் பயப்படுகிறவர்கள் மேல் கிருபையாக இருக்கின்றார். ஆமென். அந்த வசனத்திற்கு விடையாக இதை வைத்து கொள்ளலாம். அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே தேவன் கிருபையாக இருக்கின்றார். தாவீது சொல்லுகின்றார், உம்முடைய கிருபை மிகவும் பெரியது ஆண்டவரே, காலைதோறும் அவைகள் புதியவைகளாக இருக்கின்றது என்று, அதனோடு கூட ஒரு ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையை நாம் நாடி நிற்போம். நாம் எப்படி அதை பெற்றுக்கொள்வது? அவருக்கு பயந்து வாழ்வோம். அவருக்கு பயத்துடனே அவரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவர் சமூகத்தில் களி கூறுங்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவ பிள்ளைகள் தேவ பயம் இல்லாமல் வாழக்கூடாது, தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு எப்படி பயந்து வாழ்வது? அவருடைய தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று எழுதியிருக்கின்றது. அப்போ தீமையை விட்டு விலகி அதனோடு கூட கர்த்தரை சேவிப்பதிலே ஒரு பயத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் அவர் நமது தகப்பனாக இருந்தாலும் கூட அவர் மிகவும் பெரியவர், வல்லமை உள்ளவர், பயங்கரமானவர், மகத்துவம் உள்ளவர். அவரை பயத்தோடு சேவிக்க நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அதனோடு கூட ஒவ்வொரு காரியத்திலையும் அவருக்கு பிரியமில்லாதது நம்மிடத்தில் இராதபடிக்கு பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது எப்படி நம்ம வாழ்வோம்னா, எல்லாவற்றிலையும் அவருக்கு முதல் மரியாதை, அதாவது முதல் மகிமை அவருக்கு, அவர் முதல் ஸ்தானம் கொடுக்குறோம். நம்ம நம்ம பேசுவதிலும் ஒரு பயம், நம்முடைய நடக்கையிலும் ஒரு பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு முன்பதாக எப்போதும் இருக்கும் என்றால் அவருடைய கிருபை நம் மேலே அவ்வளோ பெரிதாய் அது பெருகிக்கொண்டே இருக்கும். எந்த அளவு இருக்கும்? எல்லார் மேலேயும் ஒரே அளவு என்று சொல்ல முடியாது. எந்த அளவு நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுறீங்களோ அந்த அளவு கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படலாம் என்று நான் எண்ணுகின்றேன். எப்படி ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தினுடைய அளவு எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு தான் அந்த பாத்திரத்தில் எதையும் அதை ஊற்றி வைக்க முடியும். தண்ணீரானாலும் எண்ணெய் ஆனாலும் அந்த பாத்திரம் எவ்வளவு பிடிக்குது. ஒரு குடம் இருக்குது, அந்த குடத்தில் தண்ணீர் ஊற்றுவோமானால் அது எவ்வளவு பிடிக்குதோ அவ்வளோதான் தண்ணீர் ஊற்ற முடியும். அப்போ நீங்கள் எந்த அளவு ஆண்டவருக்கு பயப்படுறீங்களோ அந்த அளவு ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையாக இருப்பார் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். எனவே நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம், நம் கிருபையை நாம் பிடித்து கொள்வோம். ஆண்டவர் சொல்கிறாரு, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய பலத்தின் மேலே அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தின் மேலே அல்ல, இவைகள் மேலெல்லாம் நம்பிக்கை வைத்து ஓடாமல் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருந்து அவருக்கு பயந்து வாழும் பொழுது அவருடைய கிருபை நம்மேல் பெரிதாக இருக்கின்றது. இந்த நாளில் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே, உமக்கு பயந்து வாழ்ந்து உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, தேவ கிருபையை ஒவ்வொருவரும் நாடி நிற்பார்களாக, உமக்கு பயந்து வாழ்வார்களாக. தேவ பிள்ளைகளுடைய ஆண்டவரே சகல ஆண்டவரே காரியங்களிலும் உடைய கரம் இந்த நாளிலே விளங்குவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.